ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், அதாவது துணை செய் கருத்தரிப்பு முறைகள், அதாவது ஏஆர்டி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஹார்ட் எக்ஸசைசஸ் பண்ணலாமா, வெயிட் ரிடக்ஷனில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க அதெல்லாம் கன்டினியூ பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த தம்பதியருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க ஐவிஎஃப் சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம அது 2 நிலைகளாக பண்ணும்போது இன்பிட்வீன் கிடைக்கிற டைமில் அவங்க வெயிட் ரிடக்ஷன் கூட பண்ணலாம். அதாவது எக் பிக்கப், ஓவம் பிக்கப்னு சொல்லுவோம். அடுத்தது ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ரெண்டுக்கு இடையில 1 or 2 months கேப் எடுத்து அவங்க வெயிட் ரிடக்ஷன் பண்ணலாம். இப்போ இவங்க ஹார்ட் எக்ஸசைஸ் ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், ஆஃப்டர் ஐவிஎஃப் சைக்கிள் பண்ணலாமா, டியூரிங் கன்செப்ஷன் அந்த அவங்களது ரிசல்ட் பாசிட்டிவ் அவங்க ஆன்டினேட்டல் பீரியட்னு சொல்கிற மகப்பேறு எதிர்பார்த்துட்டு இருக்க டைமில் ஹார்ட் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணக்கூடாது. லைட் எக்ஸசைசஸ், யோகாலேயே கூட மைல்டு யோகா பண்ணலாம். பிராணயாமா மற்றும் மெடிடேஷன் உட்காந்த இடத்துல பண்ணுறது அது மிக சிறப்பானது. அவங்களுக்கும் பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். Genesis IVF Advanced Fertility Clinic.